This video is sponsored by BuyMode mobile application. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். பர்சனல் கேர், ஹோம் கேர், நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு. உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது 7 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க. பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இமெயில் வந்து அனுப்புகிறது எப்படி, இதை பற்றி நிறைய மக்கள் தெரியாமல் இருக்காங்க. இமெயில்னால் என்ன, நம்மளுக்கு ஒருத்தருக்கு இமெயில் அனுப்புகிறது எப்படி, அது எப்படி செக் பண்ணுறது, நம்மளுக்கு வந்த இமெயிலை எப்படி செக் பண்ணுறது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் ஃபோனில் வந்து ஜிமெயில் அப்படின்னு இருக்கும். ஜிமெயில் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணலான்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த 3 கோடு இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்பாக்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாராவது மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இதில் உள்ளே இருக்கும். என்னைக்கு டேட்டு, என்ன டைம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? என்ன டைமுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? 13 பிப்ரவரி, 14ஆம் தேதி, இப்படி ஒவ்வொரு டேட் போட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒருத்தருக்கு மெயில் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் கம்போஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரம்ங்கிறதுல நம்ம மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து யாருக்கு மெயில் அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் ரெஸ்யூம் ஏதாவது அனுப்புகிறீங்க, உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்ஜெக்டில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக மெயில் அனுப்புகிறீங்க, ஒரு கம்பெனிக்கு ஜாப்க்காக அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி அனுப்பியிருப்பீங்க. அப்போ அதில் ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது மெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொட்டேஷன் மாதிரி கேட்டிருப்பீங்க, அல்லது ப்ரைஸ் லிஸ்ட் மாதிரி. ப்ரைஸ் லிஸ்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து உங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, ஒரு வியாபாரிக்கு. அந்த மாதிரினா ப்ரைஸ் லிஸ்ட் ஃபார் கெமிக்கல்ஸ். இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் சம்மந்தமாக நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பரு, இல்லை அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் போடணும் அப்படின்னா இதில் போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபைல் அட்டாச் பண்ணணும், நீங்கள் ஒரு கொட்டேஷன் தான் ஒருத்தருக்கு ஒரு வியாபாரிக்கு அனுப்புகிறீங்கன்னா கொட்டேஷன் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், அல்லது ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கும். இது உள்ளே நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் சிம்பிள் ரவுண்ட் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச்ன்னு இருக்கும். சரியா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எல்லாமே காமிக்கும். இதில் இமேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு
சப்போஸ் இந்த நான் போட்டிருக்கேன், கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுங்க. இந்த பேப்பர் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். அட்டாச் ஆயிடுச்சுங்களா? இதாக இருக்குது. இப்போ இதை வந்து மெயில் அனுப்புகிறீங்க, சரியா? இந்த ஏரோ சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் சென்ட் ஆயிடுச்சு. கீழே சென்டுன்னு காமிக்குதுங்களா? அப்போ நீங்கள் அனுப்பின மெயில் சென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ மெயில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, அந்த மெயில் வந்து சென்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதே அந்த 3 கோடு கிளிக் பண்ணுங்கள். இல்லை சென்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய அந்த இது இருக்கும், நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்புனீங்க, நீங்கள் அனுப்பின இமேஜ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதை கிளிக் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரியா? அங்கே வந்துருச்சா? இப்போது ஒரு சில பேர் உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருப்பாங்கன்னா நீங்கள் செக் பண்ணுறது இன்பாக்ஸில் பார்க்கலாம், சரிங்களா? அதில் வந்து இன்பாக்ஸ் இருக்கும். இந்த இன்பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க அனுப்பின மெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஒரு சில மெயில் வந்து ஸ்பேமில் இருக்கும். இன்பாக்ஸில் இல்லை அப்படின்னா ஸ்பேம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் செக் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் இருக்கும், சரிங்களா? சென்ட் ஆனது இதில் இருக்கும். டிராஃப்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சரியா? இப்போ இன்பாக்ஸில் ஏதாவது ஒரு மெயில் இருக்குது. இப்போ இதை வந்து மூவ் டு மேலே ஃபஸ்ட்டு மூவ் டு அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் மூவ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ உங்களோட மெயில் உங்களுக்கு நிறைய மெயில்ஸ் இருக்குது, ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னா, மெயில் அதிகமாக இருக்குது, ஏதாவது நீங்கள் அன்னெசரி மெயில் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மெயிலில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணி செலக்ட் ஆயிரும், சரிங்களா? இப்போ மேலே அந்த டெலீட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆயிரும். இல்லை நீங்கள் டோட்டலாக இதில் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா மெயிலுமே செலக்ட் ஆயிரும். உங்களுக்கு டோட்டலாகவே செலக்ட் ஆயிரும். நீங்கள் டெலீட் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எல்லா மெயிலுமே டெலீட் ஆயிரும், சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு மெயில் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.